உரைநடை தோற்றம் பார்க்கணும். உரைநடை எங்கு தோன்றியது, எந்த இலக்கிய நூல்களிலிருந்து தோன்றியது, அந்த இலக்கிய நூல்களுக்கு யாரெல்லாம் உரை கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தபடியா மணிப்பிரவாள நடை. இந்த மணிப்பிரவாள நடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மணி என்பது தமிழ் சொல்லையும் பிரவாளம் என்பது வடமொழி சொல்லையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மணி என்பது முத்து போன்றது, பிரவாளம் என்பது பவளம் போன்றது அப்படிங்கிறாங்க. இந்த முத்தும் பவளமும் சேர்ந்து எப்படி ஒரு அழகுற காட்சி தருமோ அதுபோல தமிழ் மொழியும் வடமொழி சொல்லும், தமிழ் சொல்லும் வடமொழி சொல்லும் இணைந்த ஒரு அழகான இலக்கிய நடைக்கு தான் மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்த நடைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்தில் தோன்றியது. யார் தோற்றுவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா சமணர்கள் தோற்றுவித்தது. இந்த மணிப்பிரவாள நடை தோன்றிய காலகட்டம் பல்லவர் காலகட்டம். ஆனா இந்நடையை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சமணர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த மணிப்பிரவாள நடைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்டல புருடர் எழுதிய சிறிபிராணம். சிறிபிராணம் அப்படிங்கிற நூல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மணிப்பிரவாள நடைக்கு மண்டல புருடர் எழுதிய ஸ்ரீ புராணம் என்னும் நூல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா இந்த வைணவ நூல்கள்ல யாரெல்லாம் இந்த மணிப்பிரவாள நடையில் உரை கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய வாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, இவங்க 2 பேரும் இந்த மணிப்பிரவாள நடையில் வைணவ நூல்களுக்கு உரை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது தமிழ் சொல்லும் வடமொழி சொல்லும் கலந்த ஒரு நடை வடிவம். அது பல்லவர் காலத்தில் தோன்றியது, சமணர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மண்டல புருடர் எழுதிய ஸ்ரீபுராணம் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா ஐரோப்பியர் உரைநடை. இந்த ஐரோப்பியர்கள் நம் நாட்டிற்கு ஏன் வருகை தந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய மத கருத்துக்களை பரப்புவதற்காக தான் என்ன பண்றாங்க, நம் நாட்டிற்கு வருகை தருகிறார்கள். அப்படி வந்தவங்க தான் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு என்ன பண்றாங்கன்னா தமிழ் மொழியை கற்பதற்கு விருப்பம் கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மணிப்பிரவாள நடை என்ன பார்த்தோம்னா மறைவை சந்தித்தது. அதற்கப்புறம் தான் மத கருத்துக்களை பரப்புவதற்காக ஐரோப்பியர்கள் நம் நாட்டுக்குள்ள வர்றாங்க. வரும்போது அவர்கள் இந்த உரைநடைகள் அதாவது இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஒரு அச்சு வடிவில் கொடுப்பதில் முக்கிய பங்கு யாருக்கு உண்டுன்னா ஐரோப்பியர்களுக்கு உண்டு. இந்த அச்சுப்பொறி தான் இந்த உரைநடை தோன்றியதற்கு முக்கியமான காரணம், எழுத்து வடிவில் தோன்றியதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த எழுத்து வடிவில் உரைநடையை தோற்றுவித்ததில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா வீரமாமுனிவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் உரைநடையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல்வேறு இலக்கிய நூல்கள் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் மொழியிலேயே எளிய உரைநடை வடிவில் கொடுத்திருக்காரு. அவர் எழுதின இன்னும் பிற நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம். இவர் எழுதின முக்கியமான உரைநடை நூல்கள் 2 இருக்கு, வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம். அப்போ தமிழ் உரைநடையின் தந்தைன்னு யார சொல்றோம், ஐரோப்பியராகிய வீரமாமுனிவர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அச்சுப்பொறி வருகை பின்பு உரைநடையை ஒரு வடிவில கொண்டு தந்திருக்காரு. அப்போ மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம்.